இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்த வங்கதேசத்தை இந்தியா நேருக்கு நேராக எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த எச்சரிக்கையை மீறி வங்கதேசத்தில் போராட்டக்காரர்கள் செய்த சம்பவம் தான் இந்தியாவை ஆத்திரமூட்டச் செய்துள்ளது. இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் பார்க்கலாம். வங்கதேசத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் காரணமாக கடந்த ஆண்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டது. ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர் இயக்கத்தின் தலைவரான ஷெரீப் உஸ்மான் ஹாடி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. பலத்த காயமடைந்த ஷெரீப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் ஷெரீப் உஸ்மானுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிவிட்டதாக கூறி மாணவ இயக்கத்தினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் குதித்தனர். குறிப்பாக இந்திய துணை தூதர் வீட்டின் முன்பு சிலர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். அது மட்டுமின்றி இந்தியாவுக்கு எதிராகவும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கதேசத்தில் அமைதியான முறையில் தேர்தல் நடக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்றும் வங்கதேச மக்களுக்கு எதிராக செயல்படும் தீய சக்திகளுக்கு இந்திய மண்ணில் இதுவரை இடம் இல்லை என கூறி வங்கதேச தூதர் ரியாஸ் ஹமீதுல்லாவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அழைத்து எச்சரித்திருந்தது. இந்த எச்சரிக்கையை மீறி வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளதும் இந்திய தூதர் வீட்டின் முன்பு கல் வீசப்பட்டுள்ளதும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் இந்தியா தற்போது வரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது இனிவரும் நாட்களில் தெரியவரும் என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள்.